கோச்சிங் சென்டர் நீங்க நம்ம பார்க்க போறது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு கிரைம் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த டெஸ்ட் சீரிஸோட 12 கொஸ்டின் வந்து ஆல்ரெடி பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் லிங்க்ல கொடுத்துருப்போம். டெலிகிராம் லிங்க்ல இருக்கிற கொஸ்டினை நீங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு அதோட சொல்யூஷன் வந்து நீங்க வீடியோல டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வீடியோல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நீங்க நம்ம பார்க்க போறது 12வது டெஸ்ட். 12வது டெஸ்ட்ல ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெண் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா ஒரு அனாலஜி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பெண்ணோட நம்பர் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா 755. அப்போ ஃபாவோட நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்ணோட நம்பர் என்னன்னு சொல்லிருக்காங்க PEN. பெண்ணோட நம்பர் 755 சொல்லிருக்காங்களா? அவங்க கொடுத்துருக்குறது. ஆனா ஒரிஜினல் நம்பர் என்ன? P-யோட நம்பர் 16, E-யோட நம்பர் 5, N-ஓட நம்பர் 14. இதான் ஒரிஜினல் நம்பர். எப்படி இது வந்து 16 வந்து 7ஆ மாறுனுச்சு? 1 6 கூட்டினா 7, 1 6 கூட்டிருக்காங்க 7. இந்த 5 சிங்கிள் டிஜிட்னால அப்படியே போட்டாங்க. இந்த 1 4 கூட்டினா 5. ஓகேவா? இப்போ ஃபாக்கு பார்க்கலாமா? FOG ஒரிஜினல் நம்பர். F-க்கு 6 தான், O-க்கு 15, G-க்கு 7. அப்ப O-க்கு 15ன்றத 1 5 கூட்டினா 6 இருக்குமா? அப்ப சிங்கிள் டிஜிட்னா அப்படியே எடுத்துக்கலாம். 6 6 இது 7. அப்ப ஃபாவோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 6 7. இப்போ 1வது क्वेश्चन ஆன்சர் டி ஆப்ஷன். புரியுதா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 2வது क्वेश्चन. 2வது क्वेश्चन ரெண்டு பேர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. AB இரண்டு பங்குதாரர்கள் முறையே AB ஆகிய இரண்டு பங்குதாரர்கள் முறையே 6000 ரூபாய் 8000 ரூபாய் மூலதனத்துடன் தொழில் ஒன்றை தொடங்கினர். ரெண்டு பேருமே மூலதனத்துல தொழில தொடங்குறாங்க. A எவ்வளவு அப்படின்னு பாருங்க, 6000 ரூபாய். B எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8000 ரூபாய். ரெண்டு பேருமே ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை தொடங்குறாங்க. அவங்களோட ப்ராஃபிட் ரெண்டு பேரும் ஈக்குவலா பிரிச்சுக்க மாட்டாங்க. ஓகேவா? ப்ராஃபிட் எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்னா எந்த ரேஷியோல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அந்த ரேஷியோல தான் ப்ராஃபிட்டையும் பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ரேஷியோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாப்போமா? ரேஷியோவை மாத்துங்க பார்க்கலாம். 0 0 கேன்சல். அடுத்து 2வது அடிச்சுனா இங்க 3, இது 2வது அடிச்சுனா இங்க 4. அப்ப 3:4ன்ற ரேஷியோல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பாருங்க. மொத்தம் அவர்கள் லாபமாக 5600 ஈட்டினர். அவரோட லாபம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 5600. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா இவங்களோட மொத்த லாபம் தான் இந்த இது. ரெண்டு பேருக்குமான மொத்த லாபம் 5600. அப்ப ரெண்டு பேரையும் கூட்டுங்க, 3 4 கூட்டினா 7. 7x = 5600. 7ஆல அடிச்சிங்க அப்படின்னா 7 8 56. அப்ப 800ன்னு வரும். x = 800. அப்ப ஏவோட லாபம் என்னன்னு கேட்டா 7 மல்டிப்ளை பண்ணலாம். B யோட லாபம் என்னன்னு கேட்டா B மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 800 கொண்டு போய் 7 மல்டிப்ளை பண்ணா 8 8 × 3 24 2400 இருக்கும். B மல்டிப்ளை பண்ணா 8 × 4 32 3200 இருக்கும். அவன் கொஸ்டின்ல A இன் பங்கு என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப 800 × 3 2400. அப்ப 2வது क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन போலாம். விடுபட்ட எண்ணை காண்க. ஒரு ரேஷியோ கொடுத்துறாங்க, 3 ரேஷியோ கொடுத்துருவாங்க. இந்த அனாலஜிலே ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம வந்து 2 2 தான் பார்த்திருப்போம். இப்ப கொடுக்குற டைப்ல 3 3 கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப 6:34 என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 6² - 2 6² 36 -2 பண்ணா 34. இது என்ன பண்ணிருக்காங்க 8² 64 -2 62. இங்க என்ன பண்ணிருக்காங்க 9² 81 -2 பண்ணா 81 2 போச்சுன்னா 79. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 79 இருக்கும். இதை எடுக்கும் போதே நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா 6² பக்கத்துல 36 பக்கத்துல இந்த நம்பர் இருக்கு, 64 பக்கத்துல இருக்கு. அப்ப ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, 9² 81 - 2 79. அப்ப ஆன்சர் 79 ஏ ஆப்ஷன். இது 3வது क्वेश्चन. அடுத்து 4வது क्वेश्चन. ஒரு கோளத்தின் ஆரம் 21 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன? இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 11 மடங்களே ஆன்சர் எடுத்துடலாம். இந்த மாதிரி கன அளவு அப்படின்னா பையில வர அந்த ஃபார்முலா வந்து பைன்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா 11ஆல டிவைட் ஆகுறது ஆன்சரா இருக்கும். 4/3 πr³. பைன்றது வந்துதா, பைன்ற ஃபார்முலா வருது அப்படின்னாலே 11ஆல டிவைட் ஆகிறது ஆன்சரா இருக்கும். 11ஆல டிவைட் ஆகிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1331 11ஆல வகுப்படுதான்னு செக் பண்ணலாமா? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கூட்டணும். மேல கீழே ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கூட்டிக்கிறீங்க. மேல இருக்கிற நம்பர் 1 3 கூட்டினா 4, கீழே இருக்கிற நம்பர் 3 1 கூட்டினா 4. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் 0 அல்லது 11 22 வருது அப்படின்னா அந்த நம்பர் 11ஆல வகுப்படும். 0 வந்துச்சுனாலும் 11ஆல வகுப்படும். அந்த வித்தியாசம் 11 22 போனாலும் 11ஆல வகுப்படும். இந்த மாதிரி தான் நம்ம 11ஆல டிவைட் ஆகிறத கண்டுபிடிக்கும். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனையும் 11ஆல டிவைட் ஆகிறதான்னு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் எடுத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். 38 808. ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கூட்டுங்க. 3 8 11 11 8 19. கீழே இருக்கிற நம்பர்ல ஒரு நம்பர் விட்டு 8 + 0 8 இருக்கும். ரெண்டு நம்பர் வித்தியாசம் என்ன? சாரி 3 8 11 11 8 19 இருக்கும். ஓகேவா?
19ல 8 போச்சு அப்படின்னா 11 இருக்கும். அப்ப வித்தியாசம் 11 வந்துச்சுன்னா இதுதான் ஆன்சரா இருக்கும். 4வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. மீதி இருக்கிற மூணுமே வந்து டிவைட் ஆகுதா ஆகலைன்னு செக் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை நோட் பண்ணுங்க. இப்ப மீதி இருக்கிற ஆப்ஷன் பார்க்கலாம். 37 0 5 0. ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம். 3 0 0 கூட்டினா 3, கீழே 7 5 12. 3க்கு 12க்குமான வித்தியாசம் 0 வருதா இல்ல 11ஓட மடங்கா போதா? வரல, 9 தான் வருது. அப்ப 2வது ஆப்ஷன் கிடையாது. 3வது ஆப்ஷன் பாக்குறேன் அதே மாதிரி 38 00. 3 0வையும் கூட்டுறேன் 8 0வையும் கூட்டுறேன் 3 இங்க 8, 3க்கும் 8க்குமான வித்தியாசம் 5 தான் வரும். அதுவும் என்ன வரல, 11ஓட மடங்கு வரல, 0 வரல. அப்ப அடுத்து 3500. 3500 செக் பண்ணலாமா? 3 0 இங்க 5 0, வித்தியாசம் என்ன வருது? 2 தான் வருது. அதுவும் என்ன செய்யல, வரல. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரி, இது எனக்கு 11 மடங்கா நான் போட மாட்டேன் சார், நான் ஃபார்முலா தான் போறேன் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்றேன். 4/3 ஃபார்முலா மெத்தட், நார்மலா இருக்கிற ஃபார்முலா மெத்தட். 4/3 π r³ அப்படின்றத ஃபார்முலா போலாம். எதோட கன அளவு கேட்கறாங்க? கோலத்தின் கன அளவுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா 4/3 π r³. இப்ப 4/3 பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு r³ ஆரம் என்னன்னு சொல்லிருக்காங்க? 21 சொல்லிருக்காங்களா? 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21 3 தடவை போடணும். இப்ப 7 3 21 கீழே இருக்கிறது, அதுல ஒரு 21 கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது? மேல இருக்கிறது மட்டும் 4 இன்ட்டு 22 88 இன்ட்டு 21 இன்ட்டு 21 441. இதை மல்டிப்ளை பண்ணி பாரு, ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நிற்கும். ஓகேவா? என்ன கொஞ்சம் கால்குலேஷன் டைம் போகும், அவ்வளவுதான். 11ஆல டிவைட் பண்ணா என்ன டைம் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஷார்ட்கட்ல போனா கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவும் இல்ல. சரி, 4வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன். சரி, 5வது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல், வேதியியலுக்கான 3 வகைகளில் விகிதங்கள் உள்ளன. என்னென்ன சொல்றாங்க? கணிதம், இயற்பியல், வேதியியல். ஓகேவா? என்னென்ன ரேஷியோ இருக்கு? 7:8:9 அப்படின்றதுல இருக்கு. இருக்கைகளின் எண்ணிக்கையின் முறையே 30%, 40%, 50% அதிகரிக்க முன்மொழியப்பட்டது. எனில் அதிகரிக்கப்பட்ட இருக்கைகளின் விகிதம் என்னன்னு கேட்டுருக்காங்க. எவ்வளவு அதிகரிக்கிறாங்க? 30, 40, 50% இன்கிரிக்கிறாங்களா? சதவீதத்துல சொன்னா 30% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நீங்க என்னன்னு போடணும்னா 130 அப்படின்னு போடணும். 40% இன்க்ரீஸ் பண்ணா 140 அப்படின்னு போடணும். 50% இன்க்ரீஸ் பண்ணா 150 போடணும். அவ்வளவுதான். இது சுருக்குன ஆன்சர். இது தனி ரேஷியோ, இது தனி ரேஷியோ, இது தனி ரேஷியோ. 30% இதை இன்க்ரீஸ் பண்ணா 130 போடணும், 40% இன்க்ரீஸ் பண்ணா 140 போடணும், 50% இன்க்ரீஸ் பண்ணா 150 போடணும். இப்ப இந்த ரேஷியோ மாதிரி சுருக்குன ஆன்சர் வந்துடும். இங்க ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ, 3லயும் ஜீரோ ஆன்சர் ஆயிடுச்சு. இப்ப 3லயும் ஒரே மாதிரி தான் டிவைட் பண்ணும், 2 இடத்துல மட்டும் டிவைட் பண்ணக்கூடாது. 3 ரேஷியோ இருக்கனால 3 ரேஷியோ டிவைட் பண்ணும். வேற யாராவது 3 காமனா டிவைட் பண்ற மாதிரி இருக்கா? இல்ல அப்படின்னா மீதி இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். 13 × 7 91, 14 × 8 18 80 8 4 32, 80 ஒரு 32 112. ஓகேவா? 15 × 9 135. அப்ப ரேஷியோ என்ன அப்படின்னா 91:112:135. ஆன்சர் 91:112:135. ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இது சி ஆப்ஷன்ல இருக்கு. சி இருக்கணும். ஓகேவா? இங்க எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா சி ஆப்ஷன்ல இருக்கு. இப்ப 5வது கொஸ்டின் ஆன்சர் சி. ஓகேவா? சரி, 6வது கொஸ்டின் ஒரு வெண்பணம் சொல்லிருக்காங்க. கோதுமை, அரிசி, தானியம். கோதுமை தனியா இருக்கும், அரிசி தனியா இருக்கும், ரெண்டும் சேர்ந்ததான் என்னன்னு கேட்டா தானியம். ஓகேவா? இது கோதுமை, இது அரிசி, ரெண்டுமே என்னவா இருக்குது? தானியமா இருக்குது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன். பி ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சி ல இருக்கு. நீங்க பி பார்த்தோன்னே டக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பி. அப்ப 21 எத்தனாவது கொஸ்டின்? 6க்கு வந்து பி அப்படின்னு பி ஸ்டார்ட் பண்ணா தப்பாயிரும். அந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு பார்த்து இங்க பாரு, ஆப்ஷன் இங்க மாத்தி இருப்பான். ஓகேவா? ஏல டி இருக்கு, பி ல சி ஆப்ஷன் இருக்கு, சி ல தான் பி இருக்கு. அப்ப நீ என்ன குறிக்கணும் அப்படின்னா சி ஆப்ஷன் தான் இங்க குறிக்கணும். ஓகேவா? சி ல பி டயக்ராம் தான் ஆன்சர் ரைட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 6வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 7வது கொஸ்டின் ஒரு லெட்டர் சீரிஸ். லெட்டர் சீரிஸ் சொல்லியிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்னு சொன்னேன், நம்பர்ல போடலாமா? அப்படியே நம்பர் சொல்லி பார்க்கலாம். இஜெட்ன்றது 26, வின்றது 22, ஆர்ன்றது 18, ஜேன்ற நம்பர் நடுவுல டேஷ் கொஸ்டின் மார்க்ல, ஜேன்றது 10, எஃப்ன்றது 6. எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க பார்க்கலாம். 4 4 10க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் 4. அப்ப 4 நாளா கம்மியாயிட்டு போயிட்டே இருக்கு. அப்ப 18ல இருந்து 4 கழிச்சா 14, 14ல இருந்து 4 கழிச்சா 10. கரெக்டா இருக்கா? அப்ப இங்க 14 வந்துருக்கணும். அந்த 14ன்ற நம்பர் தான் இங்க மிஸ் ஆயிருது. 14ன்ற நம்பர் லெட்டர் என்ன? எம். சாரி, எம் வந்து 13, என் வந்து 14. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா என். ஓகேவா? இப்ப ஆன்சர் என். 13ன்றது எம். ஓகேவா?
இப்ப 7வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன. அடுத்து 8வது கொஸ்டின் T7 Y2 எனில் டியூஸ்டே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. T7 ஃபர்ஸ்ட் T7 எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாப்போமா. T-யோட ஒரிஜினல் நம்பர் என்ன 20. அப்ப 7ன்றது என்ன அப்படின்னு கேட்டா ரிவர்ஸ் நம்பர். எதை கூட்டினா 27 வருதோ அது ரிவர்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. 20 அதோட 20ஓட எதை கூட்டினா 27 வருதோ அதான் ரிவர்ஸ் நம்பர். 20ஓட 7 கூட்டினா ரிவர்ஸ் நம்பரா 27 வருமா, அப்ப 7 தான் ரிவர்ஸ் நம்பர். Y-ன்றது 25 நார்மலா நம்பர், கூட்டினா 27 வந்துச்சுன்னா அதான் ரிவர்ஸ் நம்பர். அப்ப கூட்டினா 2 கூட்டினா 27 வரும். அப்ப 2 தான் அதோட ரிவர்ஸ் நம்பர். அப்ப இது எல்லாத்துக்கும் ரிவர்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சா ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா. இப்ப ரிவர்ஸ் நம்பர் பார்க்கலாமா. எதுக்கு TUESDAY. ஃபர்ஸ்ட் அதோட நார்மல் நம்பர் எழுதலாம். T-க்கு நம்பர் 20, U 21, E 5, S 19, D 4, A 1, Y-ன்றது 25 நம்பர் எழுதிட்டேன். இப்ப ரிவர்ஸ் நம்பர் பாக்குறேன். எப்படி ரிவர்ஸ் நம்பர் பாக்குறது, கூட்டினா 27 வரணும். 20ஓட எதை கூட்டினா 27 வரும், 7 கூட்டினா 27 வரும். 21ஓட எதை கூட்டினா 27 வரும், 6 கூட்டினா 27 வரும். E-யோட எதை கூட்டினா 27 வரும், 22 கூட்டினா 27 வரும். 19ஓட எதை கூட்டினா 27 வரும், 8 கூட்டினா 27. D 4ஓட எதை கூட்டினா 27 வரும், 23 கூட்டினா 27. A 1ஓட எதை கூட்டினா 27, 26 கூட்டினா 27. Y 25, 2 கூட்டினா 27. அப்ப ஆன்சர் 76228. 76228 76228 இங்க இருக்கு, 76228 இங்க இருக்குது. 2276228 23262 23262. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன். ஓகேவா. 76228 23268. ஓகேவா. அப்ப 8வது क्वेश्चन ஆன்சர் ரிவர்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீ போடலாம் ஒரு ஈஸியா. ஓகேவா. என்ன உனக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா லெட்டரை மெமரி பண்ணிக்கோ. ஈஸியா ஷார்ட்கட் வச்சு ஏதாவது மெமரி பண்ணா மட்டும்தான் உன்னால வேகமா போட முடியும். ஓகேவா. லெட்டர் சீரிஸ்ல போடலாம், இந்த மாதிரி கோடிங் டிகோடிங்ல போடலாம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். எது லெட்டருக்கு நம்பர் தெரிஞ்சிருந்தா இந்த நம்பர் ஈஸியா மெமரி பண்றதும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அனாலஜில. ஓகேவா. அதை ஈஸியா பாத்துட்டு வந்தா அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு கொஸ்டின் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அடுத்து இது 8வது கொஸ்டின். 9வது கொஸ்டின் ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. பார்க்கலாமா என்னன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் அப்படியே மறுபடியும் நான் கீழே எடுத்து எழுதுறேன். 11, 20, 23, 44. சாரி பெருசா எழுதிட்டேன். டைம் காது சின்னதா எழுதுறேன். 11, 20, 23, 44, 47, 92, 95. அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 11 × 2 22 -2 20. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க இன்ட் 2 -2. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிளஸ் 11 × 2 22 -2 20. 20ஓட 3 கூட்டினா 23. ஓகேவா. அடுத்து 23 × 2 46 -2 44. அடுத்து 44ஓட பிளஸ் 3 கூட்டினா 47. 47ஓட 2 × 2 94 -2 92. 92ஓட பிளஸ் 3 கூட்டினா 95. லாஸ்ட்ல என்ன செய்வாங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நம்பருக்கு இன்ட் 2 -2. அடுத்த நம்பர் என்ன செய்யறாங்கன்னா 3 கூட்டுறாங்க. அடுத்த நம்பர் இன்ட் 2 -2. அடுத்த நம்பரை 3 கூட்டுறாங்க. அடுத்த நம்பர் இன்ட் 2 -2. அடுத்த நம்பர் 3 கூட்டுறாங்க. லாஸ்டா நம்ம என்ன பண்ணணும் இன்ட் 2 -2. அப்ப 95ஓட இன்ட் 2 -2 95ஓட 2 பெருக்கணும் அப்படின்னா 190 வரும். -2 பண்ணீங்க அப்படின்னா 188 வரும். அப்ப ஆன்சர் சி ஆப்ஷன். 9வது क्वेश्चन ஆன்சர் சி ஆப்ஷன் 188. ஓகேவா. சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 10வது क्वेश्चन. ஓகேவா. 10வது क्वेश्चन ஒரு லெட்டர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எத்தனை ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இருக்கு. ஓகேவா. மொத்தம் எத்தனை பாத்தீங்கன்னா டேஷோட சேர்த்து 15. அத 15 எப்படி பிரிக்கலாம்னா 1 3 3 3 3 செட்டா பிரிக்கலாம். 5 3 15 போகும். இல்ல அப்படின்னா 5 5 5ன்னு சொல்லிட்டு 3 5ஆ பிரிக்கலாம். ஓகேவா. 3 3ன்னு பிரிச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டேஷ் போட்டு பாருங்க. அப்படியே 3 3ஆ. இப்ப இதுல எதுவும் பூர்வதான் பாருங்க. இங்க ஏ டபுள் டேஷ், இங்க பி டி டேஷ், இங்க ஏ சி பின்னு இருக்கு. இங்க ஏவே வரல அப்படின்னும் போது நம்ம 3 3 3ஆ பிரிக்க முடியாது. ஓகேவா. அடுத்து 5 5 5ஆ பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 டியோட போடலாம். 1 2 3 4 5 டியோட போடலாம். இங்க எப்படி இருக்கு. ஓகேவா. இப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் என்ன போடுறாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ லாஸ்ட் லெட்டர் டி. இங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் காலியா இருக்கு. ஓகேவா.
லாஸ்ட்டுக்கு முன்னாடி பாரு இங்க பி இருக்கா, இங்க லாஸ்ட்டுக்கு முன்னாடி பி இருக்கா, இங்கே லாஸ்ட்டுக்கு முன்னாடி பி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சீரிஸ் தான் லாஸ்ட் நம்பர் டியா இருந்தா இங்க டி இருக்கும், இங்க டி இருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி லெட்டர் பி ஈன்னு இருக்கு, டி பி இ. ஓகேவா? டி பி இ, டி பி இ அப்படின்னு வந்துருக்கணும். இதுக்கு முன்னாடி லெட்டர் என்ன சின்னு இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. அப்ப என்ன ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ACEBD அப்படின்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ACEBD ஃபர்ஸ்ட்லி ACEBD இருக்கு, இங்கேயும் ACEBD இருக்கு, இங்கேயும் ACEBD இருக்கு. ஓகேவா? அப்ப மிஸ்ஸிங் ஆன நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். என்ன நடக்குது நம்ம கூடி எழுதிருக்கோம் CEADAD. அப்ப CEADAD எங்க இருக்கு? CEADADன்றது பி ஆப்ஷன்ல இருக்கு. 10வது क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா பி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 11வது क्वेश्चन. 11வது क्वेश्चन ஒரு சில்லாஜிசம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? படம் வரைஞ்சு நம்ம அதுல இருந்து சொல்யூஷன் எடுக்கணும். சில பூட்டுகள் சாவிகள், சில பூட்டுகள் அப்படின்னும் போது சிலதான் நம்ம டயக்ராம் வரையும். சில பூட்டு சில மட்டும் டச் ஆகிற மாதிரி, சில பூட்டு என்னவா இருக்கு, சாவியா இருக்கு. அடுத்து அனைத்து சாவிகளும் கதவுகள், எல்லா சாவியும் என்னவா இருக்கு அப்படின்னா கதவா இருக்கு. ஓகேவா? இப்ப அதுல முடிவை பாக்குறோம், இது சரி அப்படின்றத முடிவை பாக்குறோம். ஓகேவா? சில பூட்டுகள் கதவுகள், சில பூட்டு கதவு, சில கதவுன்றதுக்கு சில பூட்டுல டச்சா இருக்கா, அப்ப ரைட்டு. அடுத்து அனைத்து பூட்டுகளும் கதவுகள், அனைத்து பூட்டுகளும் கதவுனா எப்படி இருக்கணும், அனைத்து பூட்டும் கதவா இருக்கணும். இப்படி டயக்ராம் வரைஞ்சிருக்கணும். இப்படி எதுவும் பூட்டுக்கு மேல அரைஞ்சிருக்குமா, இல்ல. அதனால 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. எந்த பூட்டும் கதவா இல்ல, சில பூட்டு கதவா இருக்கும்போது எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் என்ன தப்பு. அனைத்து கதவுகளும் சாவிகள், அனைத்து கதவும் சாவி, இது எல்லா சாவியும் தான் கதவு, ரிவர்ஸ்ல அனைத்தும் சொல்லி வராது. ஓகேவா? அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப 16வது क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். 11வது क्वेश्चन ஆன்சர் ஏ. ஓகே, சரி. அடுத்து 12வது क्वेश्चन. 12வது क्वेश्चन இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 5:3, 7:5, 6:4 என்ற விகிதங்களை இறங்கு வரிசையில் எழுது. 5:3, 7:5, அதாவது பின்ன ரேஷியோவா கொடுக்கறது இந்த மாதிரி பின்னமா எழுதிக்கலாம். 5:3, 7:5, 6:4 என்ன எழுதிக்கலாம், 6/4 அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இறங்க வரிசையில கேட்கறாங்க. நார்மலாவே டிவைட் பண்ணி பாரு. ஓகேவா? 5/3 எப்படி எழுதி பார்க்கலாம், அப்படியே மல்டிப்ளை ஒரு 3 போகுமா, மீதி 20 இருக்குமா, 6 3 18, 6 3 18 போகும், 1.66 போகும். ஓகேவா? ஏல இங்க டிவைட் பண்ண 5ஆல டிவைட் பண்ணா 1 5 5, மீதி 2 இருக்கும், 20 வச்சா 4 5 20. இங்க 0 போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் 4, மீதி 2, 0 போட்டோம்னா 20 இருக்கும், 5 நாள் 20, அப்போ 1.5 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/5. 2வது நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6/4. 3வது நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.66. சாரி, 5 அந்த பின்னத்துல இருக்கிறது ஆன்சரா எழுதிக்கலாம். 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா 5/3. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏறு வரிசை. அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறங்கு வரிசை. நான் சின்னதுல இருந்து எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 7/5, 2வது 1.5, அதாவது 6/4, 3வது 6.66, அப்ப 5/3. அவங்க இறங்கு வரிசையில கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் நம்பர் நீ என்ன எழுதணும், 5/3, 2வது நம்பர் 6/4, 3வது நம்பர் 7/5. அப்ப 5/3 எது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5/3 ஸ்டார்ட் ஆகுது. 2வது ஆப்ஷன் 6/4 இங்கதான் இருக்கு. 5/3, 6/4. இங்க 5/3 இருக்குது, இங்க 6/4 இல்ல. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12வது क्वेश्चन ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா? நார்மலா டிவைட் பண்ணி போறதா, வேற எதுவுமே இல்ல. ரேஷியோல் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன மாத்திட்டேன், பின்னமா மாத்திருக்கேன். பின்னமா மாத்தி நார்மலா அடிச்சு அதுல எது ஃபர்ஸ்ட்ன்றத போட்டுரு. ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन போலாம். இது 12வது क्वेश्चन. 13வது क्वेश्चन என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? விடுபட்டது இந்த क्वेश्चन மார்க்ல என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 7 கியூப், ஃபர்ஸ்ட் 7 கியூப் பண்றாங்க, 6 ஸ்கொயர் பண்றாங்க, 5 அப்படியே வச்சு கூட்டி பாக்குறாங்க. 7 கியூப் என்ன 343. அடுத்து 6 ஸ்கொயரா, 6 ஸ்கொயர் என்ன 36. அடுத்து வெறும் 5 அப்படியே கூட்டினீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா 384 வரும். ஓகேவா? கீழே இருக்கிறது கியூப், மேல ஸ்கொயர் அந்த நம்பர். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 6 கியூப், 5 ஸ்கொயர், 4 அப்படியே கூட்டலாம். 6 கியூப் எவ்வளவு 216, 5 ஸ்கொயர் 25, ஒரு 4 கூட்டினா 245 வரும். ஓகேவா? இப்போ 3வது இதுக்கு அதே மாதிரியே பண்றோம். 3வது இதுக்கு எப்படி அதே மாதிரியே பண்றது, 5 கியூப் பண்ணணுமா, 5 கியூப் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 3, 5 கியூப் 125, 4 ஸ்கொயர் 16, ஒரு 3 கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பாக்கலாமா. 6 3 9 5, 14க்கு 4 ரிமைனிங் 1, 4 1 144 வரும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஏ ஆப்ஷன். கியூப் கீழே இருக்கிறதுக்கு கியூப், 2வது இருக்கிறதுக்கு ஸ்கொயர், மேல இருக்கிற நம்பர் அப்படியே 3ஐயும் கூட்டினா கீழே இருக்கிற நம்பர் இருக்கு. ஓகேவா? சரி,
அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகேவா, இது 13வது கொஸ்டின். அடுத்து 14வது கொஸ்டின் கேள்விக்கு வாதங்கள் சொல்லிருக்காங்க. ஒரு கேள்வி சொல்லிருக்காங்க, அந்த வாதங்கள் எது வலுவானவைன்னு கேட்கிறாங்க. இந்தியாவில் சைவ உணவு தடை செய்யப்பட வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூடாது. அதுல வந்து புரதம் மற்றும் பிற தானியங்களின் ஆதாரம் மலிவாக கிடைக்கிறது, மேலும் அதிகமானவர் வந்து அதை எளிதாக வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு கேள்வி கொடுத்துட்டு வாதம் கொடுக்குறாங்கன்னா அந்த வாதத்துல தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா, கன்ஃபார்மா சொல்ற மாதிரி இருக்கணும். நம்ம சரியில போயிட்டு தப்பா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யூகத்துல சொல்லவே கூடாது. தப்புன்னு 100% சொன்னா மட்டும்தான் அது தப்பு. மீதி ஏதாவது லைட்டா கூட வரலாம் வராம இருக்கலாம் அப்படின்றதுல நீங்க வலுவானது சரியானதுன்னு தான் போட்டாகணும். ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா சைவ உணவு தடை செய்ய வேண்டுமானா இந்தியாவிலன்னு கேட்டாங்கன்னா அது கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரிதான். ஓகேவா, அதுலயும் புரதங்கள் ஆதாரங்கள் வந்து மலிவா கிடைக்குது, அது வந்து எளிதாக வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வலுவானவை. ரெண்டாவது கொஸ்டின் வலுவானவைன்றது. ஓகேவா, ரெண்டாவது இது மக்களின் சுதந்திரத்தை மீறுவதாகும், அதாவது தடை செய்யறது மக்களோட சுதந்திரத்தை மீறுவதாகவும் சொல்லிடுறாங்க. அதுவும் வலுவானவை தான். இப்ப இது 14வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு வாதங்களும் வலுவானவை, இரண்டு வாதங்களுமே வலுவானவை, சரியானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது 14வது கொஸ்டின். 15 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பகடை கொடுத்துட்டு எஃப் என்ற எழுத்துக்கு நேர் எதிர், அதாவது எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. எஃப் என்ற பக்கத்துக்கு எதிராக உள்ள என்ன என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா, எஃப் எங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு, இந்த இடத்துல எஃப் இருக்கா, எஃப் கூட இருக்கிறது எதிர்பக்கமா வராது. எஃப் கூட இருக்கிறது என்ன, இ எதிர்பக்கமா வராது, இங்க ஏ எதிர்பக்கமா வராது, கூட இருக்கிற நம்பர் எதிர்பக்கமா வராது. அதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இந்த டயக்ராம்ல பார்ப்பாங்களா, எஃப் கூட இருக்கிறது என்ன, ஏ இருக்கு, பி இருக்கு. அப்ப ஒரு ஏ இ பி அது ஆப்ஷன் எது இருக்கான்னு பார்ப்பாங்களா, ஏ வராது, இ வராது, டி சி தான் இருக்குது. ரெண்டு ஆப்ஷன் மாட்டிக்குது. இப்ப வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா எஃப் கூட ரிப்பீட் ஆகிற நம்பர் வேற எதுவும் இருக்குதான்னு பாக்குறேன். ஓகேவா, எஃப் கூட ரிப்பீட் ஆகுறது ஏ இல்லையா, இந்த டயக்ராம்ல ஏ இருக்கா, இங்கேயும் ஏ இருக்கா. அப்ப இந்த ரெண்டு டயக்ராமையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டையும் எஃப் இல்ல, எஃப் கூட இருக்கிற நம்பர் ரிப்பீட் ஆகுறது வேற எங்க இருக்கோ அது கூட கம்பேர் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டயக்ராமையும் மூணாவது டயக்ராமையும் பாக்குறேன். ஓகேவா, இதுல எது ரிப்பீட் ஆகுது, ஏ ரிப்பீட் ஆகுது. ஏ ரிப்பீட் ஆகுதா, ஏக்கு அப்படியே கிளாக் வைஸ் பார்க்கலாம். அப்படியே கிளாக் வைஸ்ல இருக்கிறது சொல்லி பார்க்கலாம். ஏக்கு கிளாக் வைஸ்ல சி பி, ஏக்கு கிளாக் வைஸ்ல சி பி. இந்த இதுல ஏக்கு கிளாக் வைஸ்ல என்ன இருக்குது, ஏக்கு கிளாக் வைஸ்ல எஃப் இ, ஏக்கு கிளாக் வைஸ்ல இருக்கிறது எஃப் இ. அப்ப சி ஓட எதிர்பார்க்கும் எஃப், எஃப் ஓட எதிர்பார்க்கும் சி. அவன் கேள்வி கேட்டிருக்கிறது என்ன, எஃப் என்ற எழுத்துக்கு எதிரே உள்ள என்ன எதிர்க்கிறான். அப்ப எஃப்க்கு எதிராக என்னதான் இருக்கும், சி தான் இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி. ஓகேவா, ஆன்சர் சின்றது சி ஆப்ஷன்ல இல்ல, டி ஆப்ஷன்ல இருக்குது. ஓகேவா, ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி. அது எதுல இருக்குது, சாரி ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா சி, அது எதுல இருக்குதுன்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன்ல இருக்குது. ஓகேவா, ஆன்சர் டி ஆப்ஷன். சரி, இது 15வது கொஸ்டின். அடுத்து 16வது கொஸ்டின். மற்ற மூன்றிலிருந்து வேறுபட்டிருக்கும் ஒரு இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணுல இருந்து எது வந்து வித்தியாசமா இருக்கு, குரூப்ல டுப்பு மாதிரி இந்த 4 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் வித்தியாசமா இருக்கு. எந்த நம்பர்னு பார்க்கலாமா, 12 4 48 பிளஸ் 1 49. ஓகேவா, 16 4 44, 16 4 64 பிளஸ் 1 65, 15 4 60 பிளஸ் 2 62, 8 4 32 பிளஸ் 1 33. எல்லாத்துலயும் என்ன பண்ணிருக்கான், 4ஆல பெருக்கி 1 கூட்டிட்டு வந்துட்டே இருக்கான். ஆனா ரெண்டாவது நம்பருக்கு மட்டும் என்ன பண்ணிருக்கான், 4ஆல பெருக்கி, சாரி எல்லாத்துக்கும் 1 கூட்டிருக்கான் 4ஆல பெருக்கி, ரெண்டாவது நம்பருக்கு மட்டும் 4ஆல பெருக்கி 2 கூட்டிருக்கான். அப்ப வித்தியாசமா இருக்கிற நம்பர் எது அப்படின்னு பார்த்தா பி ஆப்ஷன். 4ஆல பெருக்கி 2 கூட்டிருக்கான், மீதி இருக்கிறதெல்லாம் 4ஆல பெருக்கி 1 கூட்டிருக்கான். அவ்வளவுதான். ஓகேவா, 16வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன். ஓகேவா, சரி அடுத்து 17 ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, கவனி. மின்சார பல்புகளின் ஒரு தொகுப்பில் 4% பல்புகள் உடைந்துள்ளன. உடைந்துள்ளது எத்தனை பல்பு, 4% பல்பு வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மீதம் உள்ளதுல 25% சேதமடைந்து இருப்பது கண்டறியப்பட்டது. உடைந்த மற்றும் சேதமடைந்த பல்போட எண்ணிக்கை 112 எனில் தொகுப்புல இருந்த பல்போட மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேக்குறான். நான் வந்து நானா அசியூம் பண்ணிக்கிறேன், மொத்தம் நானா வச்சுக்கிறேன், மொத்தம் வந்து 100. ஓகேவா, அப்ப உடைந்தது என்ன அப்படின்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் உடைந்தது பல்பு 4% பல்புகள் உடைந்துள்ளன்னு சொல்றானா, 100 லட்சம் 4% உடைஞ்சிருச்சு. அப்ப மீதம் என்ன இருக்கும், மீதம் வந்து 96 இருக்கும். ஓகேவா, அந்த 96ல 25% சேதம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்றான். 96ல 25% பார்க்கலாமா, 25% என்ன செய்யலாம், 4ஆல டிவைட் பண்ணா 25%. இதை 4ஆல அடி பார்க்கலாம்,
4 நாள் அடிக்கலாமா? 2 நாள் 8, ரிமைனிங் 1, 4 நாள் 16, 24 பல்ப் என்னவாயிருச்சு? சேதமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். அவ்வளவுதான். மீதம் உள்ளவற்றில் 25% சேதம் அடைஞ்சிருக்கு. அப்ப மீதம் உள்ள 96ல 25%, 26 பல்ப் சேதம் அடைஞ்சிருக்கு. ஓகேவா? இது சேதம் அடைஞ்சது. இப்ப அவன் கேள்வி என்ன சொல்லியிருக்கான்? உடைந்த மற்றும் சேதமடைந்த பல்போட எண்ணிக்கை 112. இங்க உடைந்த மற்றும் சேதமடைஞ்சது 24 பிளஸ் 4 28. அந்த 28% தான் 28 தான் அவன் சொல்லி இருக்க பல்போட எண்ணிக்கை 112. மொத்தம்னா 100 என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு பாக்ஸ்ல போட வேண்டியதான். ஓகேவா? பாக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஆப்போசிட்ல போகும்போது மல்டிப்ளை பண்ணணும், கூட இருக்கிறதெல்லாம் டிவைட் பண்ணிக்கலாம். இப்ப நான் 4 டிவைட் பண்றேன். 7 நாள் 28. இந்த சைடுல 4 டிவைட் பண்ணா 2 நாள் 8, ரிமைனிங் 3, 8 நாள் 32. 7 அடிச்சா 1 7, 4 7 28. மீதி 4 தான் இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 100 × 4 400 அப்படின்னு இருக்கும் ஆன்சர். அவ்வளவு. இது கொஸ்டின் மார்க், 7 கிடையாது, கொஸ்டின் மார்க். பாக்ஸ்ல போட்டலாம். உடைந்த மற்றும் சேதமடைந்த பல்போட எண்ணிக்கை 4 பிளஸ் 24ன்றது 28. அந்த 28 தான் உடைந்த பல்போட எண்ணிக்கை 112. அப்ப மொத்த பல்புன்னு கேட்டாங்கன்னா நீ அந்த மொத்தத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம்? 100 வச்சிருக்கோம். 100 பல்பு வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். புரியுதா? பாக்ஸ்ல போட்டா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். பாக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா நான் கோடு போட்டுருக்கிற மேல கீழே எல்லாம் டிவைட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்ல கிராஸ்ல போகும்போது மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதான் பாக்ஸ் மெத்தட். ஓகேவா? சரி. சதவீதம், லாப நஷ்டம்லாம் பார்க்கும்போதெல்லாம் பாக்ஸ் மெத்தடை கத்துக்கலாம். ஓகேவா? சரி. அடுத்து 18வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட தொடரில் இருந்து அனைத்து எண்களையும் நீக்கினால் பின்வருவனவற்றில் எஸ்க்கு இடதுபுறத்தில் 9வதாக எது வரும் அப்படின்னு கேட்கிறான். எஸ்க்கு இடதுபுறத்துல 9வதாக வருது. நம்பரை வந்து தூக்கு அப்படின்னு சொல்றான். ஓகேவா? எஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கா? எஸ்க்கு இடதுபுறத்துல நம்பரை தூக்கிட்டா 9வது இடத்துல எது வரும் கேட்கிறான். நம்பர் இது. இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நம்பர் இருக்கிறதெல்லாம் பார்க்க கூடாது. ஓகேவா? இப்ப எஸ்ல இருந்து 9வது லெட்டர் பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப எஸ்க்கு இடதுபுறத்துல நம்பர் எண்களெல்லாம் தூக்கிட்டா 9வது இடத்துல என்ன இருக்கும்? கியூ இருக்கிறதா இருக்கும். அப்ப 18வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன். 18வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? கியூ. சரி. அடுத்து 19வது கொஸ்டின். 6 இலக்கங்களின் மிகப்பெரிய எண். 6 இலக்கங்களின் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டா 6 9 போடணும். அதுதான் 6 இலக்கங்களுடைய மிகப்பெரிய எண். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 இலக்கத்துல மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டா 2 9. 2 இலக்கம்னு கேட்டா ஏன்னா 100 வந்து 3 டிஜிட்டா மாறிடும். அப்ப 2 இலக்கத்துல மிக பெருசு எதுதான்? 99. 3 இலக்கத்துல மிக பெருசுன்னு கேட்டா 3 9. 4 இலக்கத்துல மிக பெருசுன்னு கேட்டா 4 9. 6 இலக்கங்களின் மிகப்பெரியதுன்னா 6 9. அடுத்து மிகச்சிறிய எண் என்னன்னு கேக்குறான். 2 இலக்கத்துல மிகச்சிறிய என்னன்னா 10. ஏன்னா அதுக்கு கீழே என்ன போயிடும்? 9ன்றது சிங்கிள் டிஜிட். 2 டிஜிட் வரும். ஆனா மிகச்சிறியதா இருக்கணும். அப்ப 10ல தான் ஸ்டார்ட் ஆகும். 3 இலக்கத்துல மிகச்சிறியதுன்னா 3 இலக்கம் எங்க தொடுது? ஃபர்ஸ்ட் டைம் எங்க தொடுதும்? 100ல தான் 3 டிஜிட் ஸ்டார்ட் ஆகும். 4 டிஜிட்ல எங்க ஸ்டார்ட் ஆகும்? 1000த்துல ஸ்டார்ட் ஆகும். அப்ப 6 டிஜிட்னு சொன்னாங்கன்னா 6 இலக்கங்களின் மிகப்பெரிய எதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு 1 போட்டு மீதி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடலாம்? 0ன்னு போட்டுடலாம். 6 இலக்கங்களின் மிகப்பெரிய எண், 6 இலக்கங்களின் மிகச்சிறிய எண். ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? 9 0 போச்சுன்னா 9 9 9 9 9. 9ல 1 போச்சுன்னா 8. அப்ப 8 2 0 2 9 இங்கிட்டு ஒரு 3 9 இருக்குதா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஆன்சர் போட்டுடலாம். புரியுதா? சரி. இது 19வது கொஸ்டின். அடுத்து 20வது கொஸ்டின். இரு எண்களின் விகிதம் 5:6 ரேஷியோ கொடுத்துட்டான். 2 எண்களோட விகிதம் 5:6. அவற்றின் மீப்பேவா மீப்பெரு பொது காரணி HCF கொடுத்துதான். மீப்பெரு பொது காரணி HCF எவ்வளவு? 6. அவன் கேட்கறது மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறான். நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஷியோட HCF என்னன்னா 6. HCF தான் எக்ஸோட வேல்யூ. HCF தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 5x 6x இந்த எக்ஸோட வேல்யூ தான் HCF. அவன் என்ன கேட்கறான்? எல்சிஎம் கேட்கறாங்கன்னா எல்சிஎம் கேட்டா இந்த ரேஷியோவை ரெண்டையும் பெருக்கி வெறும் எக்ஸ் போட்டா எல்சிஎம். அவ்வளவுதான். ரேஷியோ பெருக்கினா 5 × 6 30 எக்ஸ் போட்டா எல்சிஎம். அதுவே எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டா பெருக்கல் பலனா மாறிடும். மீசிமா ஒரு ரேஷியோ மீசிமா கேட்கறானா ரேஷியோ பெருக்கி எக்ஸ் மட்டும் போட அவ்வளவுதான் மீசிமா. இப்ப 30 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன? HCF தான் எக்ஸோட வேல்யூன்னு சொல்லிருந்தா அப்ப HCF எவ்வளவு? 6. அப்ப எக்ஸோட வேல்யூ 6 அப்ளை பண்ணு. 30 × 6 3 18 ஒரு 0 180 அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 20வது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். புரியுதா? சரி. அவ்வளவுதான். இதோட 20 கொஸ்டின் முடிஞ்சு. கிரைம் டெஸ்ட் சீரிஸ் 12வது டெஸ்ட். ஓகேவா? நிறைய பேர் டெலிகிராம் லிங்க் இன்னும் மாத்தி தான் போட்டுட்டு இருக்கீங்க. அந்த ட்ரிச்சி பிரைட்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம சேனல் வெறும் பிரைட் கோச்சிங் சென்டர்னு இருக்கும். நான் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை சரியா நிறைய பேர் பார்க்காம அங்கிட்டு ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க.
கொஸ்டின் வரவே இல்லை, அந்த லிங்க் மிஸ் ஆயிடுச்சு ஐடி. ஓகேவா? அதனால கரெக்டான லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.